Hi and welcome to Easy Spoken English Kanji. இது day 3 of 25 days spoken English course for beginner. ஸோ இந்த வீடியோவில் நம்ம V உடைய ப்ரொனவுன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கிற சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு சின்ன குவிஸும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் டே 1 டே 2 பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ரொனவுன்ஸ் we, our, ours, us, ourselves. ஸோ ஃபஸ்ட்டு we அப்படின்ற ப்ரொனவுனை பற்றி பார்ப்போம். weனா நாம், நாங்கள். ஸோ நாம், நாங்கள்ன்ற வார்த்தைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது தமிழில். அந்த ரெண்டு வார்த்தைக்கும் இங்கிலீஷில் we தான். நாம் அப்படின்னா முன்னாடி இருக்கவங்களையும் சேர்த்து நாமன்னு சொல்கிறது. நாங்கள் அப்படின்னா முன்னாடி இருக்கவங்கள சேர்க்காம நாங்கள் தனியாக, ஓகே, நீங்கள் இல்லாமல் நான், என் ஃப்ரெண்ட்ஸு, என் தம்பி, தங்கச்சி அப்படி சொல்கிற மாதிரி நாங்கன்னு அர்த்தம், ரைட்? ஸோ இங்கிலீஷில் அதுக்கு ரெண்டுத்துக்குமே வி தான். ஸோ இந்த வீன்றதை நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணுவோம். அதாவது சப்ஜெக்ட் பிளேஸில் இந்த வியை யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த இடத்துலையுமே வியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், நாம் படிக்க வேண்டும், வி ஷுட் ஸ்டடி. ஸோ படிக்க வேண்டும்ன்ற ஆக்ஷனை யார் பண்ணணும்னா நாம். ஸோ ஆக்ஷனும் பண்ணுறவங்க தான் ஒரு சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வியை யூஸ் பண்ண முடியும். நாங்கள் நேற்று வந்தோம், we came yesterday. அடுத்த ப்ரொனவுன் அவர் அப்படின்னா நம்முடைய, எங்களுடையன்னு அர்த்தம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த ப்ரொனவுன் சீரீஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு நவுன் கூட சேர்த்து தான் இந்த அவரை நம்ம யூஸ் பண்ண முடியும். எங்கள் வீட்டுக்கு வா, கம் டு அவர் ஹவுஸ். எங்கள் வீடு சென்னையில் இருக்குது, our house is in சென்னை. ஓகே, இதை அவர் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை ஆர் ஹவுஸ் இஸ் இன் சென்னை அப்படின்னும் சொல்லலாம். அடுத்த ப்ரொனவுன் அவர்ஸ், நம்முடையது, எங்களுடையது. இதை பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். இந்த கார் எங்களுடையது, திஸ் கார் இஸ் அவர்ஸ். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ரெண்டு ப்ரொனன்சியேஷன் இருக்குது. அவர்னு சொல்லலாம், ஆர்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இதையும் திஸ் கார் இஸ் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடையதை எடுத்துக்கொள், எங்களோடதை எடுத்துக்கோ. டேக் அவர்ஸ், டேக் ஆர்ஸ், ரெண்டும் கரெக்ட். அடுத்தது அஸ், நம்மை, எங்களை. ஸோ இந்த அஸ்ன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரியா எங்களை அழைத்தாள், பிரியா இன்வைட்டட் அஸ் தான் யூஸ் பண்ணும். ஆர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. மாணவர்கள் நம்மை நம்புகிறார்கள், த ஸ்டூடெண்ட்ஸ் பிலீவ் அஸ். நம்மை முன்னாடி பாருங்கள் எங்களைன்னு இருந்தது, இங்கே நம்மை இருக்குது. ஸோ நம்மை, எங்களை ரெண்டுத்துக்குமே அஸ் தான். அடுத்தது லாஸ்ட் இருக்கிறது ஆர் செல்ஃப்ஸ். ஆர் செல்ஃப்ஸ்ன்றத ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்மையே, எங்களையே. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா என்னது, ஒரு சென்டென்ஸில் இருக்க ஆக்ஷனை செய்கிறவங்களும் ரிசீவ் பண்ணுறவங்களும் சேம் பர்சனாக இருக்கும்போது தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், நம்மையே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை நாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கரெக்ட் பண்ணிக்கணுன்ற ஆக்ஷனை யார் பண்ணுறது, நாம். ஸோ வி ஷுட் கரெக்ட். யாரை கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம், நம்மளை தான். அந்த கரெக்ட் பண்ணிக்கிற ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறதும் நாம் தான். ஸோ இங்கே வி ஷுட் கரெக்ட் ஆர் செல்ஃப்ஸ்ன்னு தான் சொல்லணும். அஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நாங்கள் எங்களை நம்புகிறோம், நாங்கள் எங்களை நம்புகிறோம். நாங்கள் வேறு யாரையும் நம்பலை, நாங்கள் எங்களை நம்புகிறோம். ஸோ நம்புகிற ஆக்ஷனை நாங்கள் தான் பண்ணுறோம். யாரை நம்புகிறோம், அகெயின் எங்களை தான் நம்புகிறோம். ஸோ வி பிலீவ் ஆர் செல்ஃப்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து எம்ஃபேட்டிக் ப்ரொனவுனாகவும் யூஸ் ஆகும்னு. அது எப்படி யூஸ் பண்ணலாம் பார்ப்போம். ஆர் செல்ஃப்ஸை எம்ஃபேட்டிக் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணும்போது தமிழ் அது என்ன அர்த்தம் கொடுக்கும்னா நாமே, நாங்களேன்னு அர்த்தம் கொடுக்கும். ஒரு எம்ஃபசிஸ்க்காக சொல்கிறது. நாங்களே பார்த்தோம், we saw it ourselves. இந்த இடத்துல ஆர் செல்ஃப்ஸ்ன்ற வார்த்தை ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா வரலங்க, நாங்களே பார்த்தோம், நாங்களே அப்படின்னு அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்காக ஒரு எம்ஃபேட்டிக் ப்ரொனவுனா வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரெண்டு பிளேஸ் இருக்குது. நான் இதை வெரி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். we ourselves saw it, we saw it ourselves அப்படின்னும் சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த எண்டிங்கில் வரும்போது இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. வித்தவுட் எனி ஹெல்ப், வித்தவுட் எனிபடிஸ் ஹெல்ப், அந்த அர்த்தமும் இது கொடுக்கும். நாங்களே யாருடைய உதவி இல்லாமல் நாங்களே இதை பார்த்தோம், நாங்களே இதை பண்ணோம். we did it ourselvesன்னு சொல்கிறோம் இல்லையா. we did it ourselvesனால் என்னது, நாங்களே பண்ணோம், நானே எந்த உதவியும் இல்லாமல் தனியாக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே நான் டே 1 வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆல்ரைட், நாமே இதை மோகன்கிட்ட சொல்லணும். மோகன்கிட்ட யார் சொல்லணும், நாமளே சொல்லணும். ஒரு எம்ஃபசிஸ்க்காக சொல்கிறோம். we should tell மோகன் ourselves, we should tell him
ourselves. அவங்கிட்ட நாமளே இதை சொல்லணும். We should tell Mohan ourselves. இல்லைனா we ourselves should tell Mohan அப்படியும் இதை சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ இதில் இந்த வி ப்ரொனவுனை யூஸ் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் காமனாக வருதுன்றதை பார்ப்போம். இந்த 2 சென்டென்சஸ் பாருங்கள். இது எப்படி ரீட் பண்ணுவீங்க? அண்ட் இதில் எது கரெக்ட்? இல்லை ரெண்டுமே கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வர் சேஃப். யூ வர் சேஃப், வி வர் சேஃப், ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட சேர்த்தா யூஸ் பண்ண முடியும். வெறும் வர் சேஃப்ன்றது தப்பு. சப்ஜெக்ட் இல்லாமல் அது யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இருக்கிறது வீர் சேஃப். வி ஆர் கான்ட்ராக்ட் பண்ணி வேர் அப்படின்னு போட்டிருக்கோம். இது உச்சரிக்கிறதும் அப்படி தான் உச்சரிக்கணும். வேர் சேஃப். ஸோ வேர் அப்படின்னா வி ஆர் சேஃப்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணி சொல்லும் போது ஓகே, பட் எழுதும் போது அப்போஸ்ட்ரஃபியோடு தான் எழுதணும். அப்போஸ்ட்ரஃபி இல்லாமல் எழுதிங்கன்னா மேலே இருக்கிற வர் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். வி வர் சேஃப் விச் இஸ் ராங். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வி ஆரை கான்ட்ராக்ட் பண்ணி வேர் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அப்போஸ்ட்ரஃபி போடணும். ஆல்ரைட். இப்போ இந்த ப்ரொனவுன்ஸ்க்கான குவிஸ் இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி குவிஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். இப்போ ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாப் டாக்கிங் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஷுட் டாக் அபவுட் அஸ் தான் சொல்லணும். ஆர் செல்ஸ் வராது. பிகாஸ் இங்கே வேறு சப்ஜெக்ட் யூ இருக்குது. ஸோ நீ எங்களை பற்றி பேசணும், உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்தது மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வி வில் கோ டுமாரோ. பிகாஸ் இங்கே சப்ஜெக்ட் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வி. ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து வி தான். அஸ் இங்கே யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் அஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்தது ஷல் ஐ குக் ஃபார் அஸ் தான், ஆர் செல்ஃப்ஸ் இல்லை. ஆர் செல்ஸ் எப்போ யூஸ் பண்ணோன்னா வி இருக்கும் போது தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வி வில் டூ இட் ஆர் செல்ஃபா ஆர் செல்ஃப்ஸா. ஸோ இந்த ஆர் செல்ஃப் ஆர் செல்ஃப்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸே பண்ணலை, இப்போ பண்ணலாம். ஸோ ஆர் செல்ஃப்ஸ் வந்து வீல இருக்கிற ப்ரொனவுனில் ஒன்று. வீணாவே ப்ளூரல் தான். அப்போ ப்ளூரலாக இருந்தால் ஆர் செல்ஃப்ஸ் தான் வரணும், ஆர் செல்ஃப் வராது. பட் காலின்ஸ் அண்ட் மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலரை குறிக்கும் போது நம்ம ஆர் செல்ஃப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆர் செல்ஃப் வந்து இட் இஸ் நாட் டோட்டலி ராங், முற்றிலும் தவறு கிடையாது. நீங்கள் சிங்குலர் கான்டெக்ஸ்டில் பொதுவாக இப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது சிங்குலர் தான் குறிக்கிறேன். ஆனால் நான் சொல்லும்போது இங்கிலீஷில் சம்டைம்ஸ் உங்களை நீங்கள் சிங்குலர் தான், பட் வீன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லும்போது நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். பட் நாங்கன்றது சொல்கிறதுக்கு பின்னாடி நான் மட்டும்தான் இருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சிங்குலரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஆர் செல்ஃப் யூஸ் பண்ணலாம். பட் பொதுவாக ஆர் செல்ஃப் அப்படின்னா வியுடைய ப்ரொனவுன்ஸ் எல்லாமே ப்ளூரலாக கன்சிடர் ஆகிறதுனால இந்த ஆர் செல்ஃப்ன்ற வேர்ட் தப்பாக இருக்கும். பட் இங்கிலீஷில் ஆர் செல்ஃப்னு ஒரு வேர்டு கிடையவே கிடையாது அப்படின்னு இல்லை. காலின்ஸ் அண்ட் மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் இருக்குது. ஆல்ரைட். நெக்ஸ்ட் ஒன், we like your house, do you like ours? Oursன்னு தான் சொல்லணும், ஆர் மட்டும் வராது. பிகாஸ் ஆர் தனியாக யூஸ் பண்ண முடியாது, ஒரு நவுனோட சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ do you like ours is the right answer. ஆல்ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரி எண்ட். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, புரிஞ்சுதா இல்லையா, நீங்கள் தொடர்ந்து இந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, இது எல்லாமே எனக்கு ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். see you all in the next video. Till then, take care and bye.